டாக்டர் சிஸ்டர் ஏதோ ஆபரேஷன்லாம் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிளாக் இருக்கு, ஆப்ரேஷனில் சரி பண்ணிடுறோம். டாக்டர் நாங்கள் பணம் கட்டலையே டாக்டர். ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க டாக்டர். எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க. பணம் எவ்வளவு ஆனாலும் நாங்க கட்டுறோம் டாக்டர். மொத்த பணமும் கட்டிட்டாங்க மேடம். என்னது? கட்டிட்டாங்களா? யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? ஆமா, ராஜேஸ்வரி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட சேர்மேன். உங்க ரிலேஷன் சொன்னாங்களே, பில்லு கூட உங்க பேரை தான் போட சொன்னாங்க. நீங்க வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. ஆபரேஷனுக்கு இன்னும் 2 hours இருக்கு. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஓகே, நோ ப்ராப்ளம். இவ்வளவு நேரம் ஆகி ஒண்ணும் தெரியலையே. கொஞ்சம் அமைதியா இரு. ரொம்ப பயமா இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா ப்ளீஸ். ஏமா சிஸ்டர் என்ன நடக்குதுன்னே தெரியலையேங்க. டாக்டர் டாக்டர் என்ன ஆச்சு டாக்டர்? ஆபரேஷன் முடிஞ்சது, இன்னும் 1 hour அப்சர்வேஷன்ல இருக்கணும். சரிங்க டாக்டர். அது வரைக்கும் நீங்களும் உள்ள போக கூடாது. ஓகே. 1 hourக்கு அப்புறம் நான் சொன்னதும் நீங்க உள்ள போலாம். ஓகே டாக்டர், தேங்க்ஸ் டாக்டர். என்னங்க இது? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுன்னாங்க, ஆனா அப்சர்வேஷன் சொல்றாங்களேங்க. ஐயோ, ஆபரேஷனே நடக்காதுன்னு நினைச்சோம். ஏதோ கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேலும் கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. தைரியமா இரு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ தானே எனக்கு தைரியம் சொல்வ, நீயே இப்படி. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ டி செல்லம். இந்த பாரு, ஸ்விம்மிங் பூல் கூட்டிட்டு போகலங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை ஷவர்ல குளிக்க வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிறேன். புரியுதா? ஏங்க, 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அவங்க சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. இன்னும் என்னன்னு தெரியலையேங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா, வருவாங்க. ஐயோ, ஐயோ, வித்யா, வித்யா, என்னமாச்சு? குழந்தைக்கு ரொம்ப பயந்து போயிட்டேமா. இந்தம்மா, இந்த பணத்தை வச்சுக்கோமா. நிறுத்துங்க உங்க நடிப்ப. வித்யா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன வேற எப்படி பேச சொல்றீங்க? உங்க வீட்டுக்காரர் என்ன அவமானப்படுத்தினதை என் வாழ்க்கை பூரா நான் மறக்க மாட்டேன். இதோ பாருங்க, உங்க குடும்பத்தோட ஒட்டு உறவு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைங்க. போதும், பட்ட வரைக்கும் போதுங்க. சுப்பிரமணி, நீ கூட அவசரப்பட்டு பேசாத. அவர் பேசுனது ரொம்ப தப்புதான். என் பொண்ணு கீர்த்தனா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரியும். அவருக்காக நான் உங்க 2 பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக குழந்தையை காப்பாத்துற விஷயத்துல வீண் கௌரவம் பார்க்க வேண்டாம். இந்த வார்த்தையை நம்பிதான் நான் ஏமாந்து போனேன். அன்னைக்கு ஸ்கூல்ல குழந்தையை கூட்டிட்டு போகும்போது என்ன சொன்னீங்க? குழந்தை விஷயத்துல கௌரவம் பார்க்க கூடாது, உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொன்னீங்கல்ல. நீங்க சொன்ன ஒரே வார்த்தையை நம்பிதான் என் புருஷன் உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா வர வழிச்சு இப்படி கழுத்து இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எத்தனை பேர் எத்தனை தடவை எங்களை இப்படி அவமானப்படுத்திட்டே இருப்பீங்க. வித்யா, தயவு செய்து அப்படி எல்லாம் பேசாதம்மா. நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு உனக்கு தெரியுமா? என் புருஷன் உங்க புருஷனை பார்த்து செத்துப்போன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? வித்யா, என்ன பார்த்து நீ ஏமா இப்படி பேசுற? நான் தான் பேசுறேன். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலை ஆடுற ரகம் தானே நீங்க. யாரு? நானா? இத்தனை நாளா, இத்தனை வருஷம் உங்க எல்லார்கிட்டையும் நான் பாசமா இருந்தது. உங்க எல்லார் மேலயும் உயிருக்கு உயிரா இருந்தது. என் புருஷனுக்கே தெரியாம இந்த பணத்தை நான் ஓடி திரிஞ்சு அலைஞ்சு எடுத்துட்டு வந்தது எல்லாமே பொய்யாமா? ஏடி, உனக்கு எப்படி மனசு வருது இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? ஏடி இப்படி மனசாச்சு இல்லாம பேசுற? என்னத்தை சாதிக்க போற நீ? பரவாயில்ல, நீ என்ன எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல. நான் இந்த பணத்தை கட்டதான் போறேன். ஏன்னா எனக்கு குழந்தை தான் முக்கியம்.
நேகாவ என் கையில தூக்கி நான் திரும்பவும் கொஞ்சணும். எனக்கு மரியாதை கௌரவம் எதுவும் முக்கியம் இல்ல. இல்லைங்க, பணத்தை மொத்தமும் கட்டியாச்சு. நீங்க ஒண்ணும் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்றீங்க? இவ்வளவு பெரிய தொகையை எப்படி கட்டினீங்க? அதெல்லாம் அந்த விளக்கமெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நீங்க போலாம். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. குழந்தை நல்லபடியா பொழைச்சிட்டா. சும்மா வந்து நடிச்சுக்கிட்டு. அப்பா முருகா, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? ம். வித்யா, இவ்வளவு பெரிய தொகையை யாருமா கொடுத்தாங்க? ஆ, கிருஷ்ணா தான் கொண்டாந்து கொடுத்துச்சு. இத்தனை நாள் யார விரோதின்னு உங்களால நாங்க நினைச்சிட்டு இருந்தோமோ, ம். அந்த கிருஷ்ணா தான் இன்னைக்கு எங்களுக்கு உதவி பண்ணிருக்கா. ம். இத்தனைக்கு நாங்களா போய் கேட்கல. அவளாதான் கொண்டாந்து கொடுத்தா. தப்பா இருக்கு. எங்கேயோ தப்பு நடக்குது. அவளா வந்து இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கானா? கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதியே நடக்குதுன்னு தான் அர்த்தம். நானே பலமுறை அவகிட்ட ஏமாந்திருக்கேன். வித்யா, ஜாக்கிரதையா இருமா. என்ன வேணாலும் ஆகட்டும். திரௌபதிய துச்சாதனன் துயில் உருவும் போது அவ ஒரு கையால புடவைய புடிச்சிட்டு கிருஷ்ணான்னு கூப்பிட்டா. ஆனா கிருஷ்ணா உதவ வரல. அப்புறம் ரெண்டு கையும் தூக்கி கிருஷ்ணன் கிட்ட சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் வந்து திரௌபதியோட மானத்தையே காப்பாத்திருக்காரு. ஆனா நாங்க கூப்பிடவே இல்ல. இந்த கிருஷ்ணா எங்களுக்கு தானா வந்து உதவி பண்ணிருக்கா. இத பார்க்கும்போது இந்த கிருஷ்ணா எங்களுக்கு அந்த கடவுளோட ஒரு படி மேல. முன்னால அவமானப்படுத்திட்டு பின்னாலேயே வந்து அத ரசிச்சு பார்க்க வந்தீங்க பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலேயும் எங்களை அவமானப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிற எந்த திட்டமும் சரியா வராது. நீங்க எந்த அளவுக்கு எங்களை கேவலப்படுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு எங்க கௌரவமும் உயரும். என் பொண்டாட்டி விட்ட சபதத்தை நான் நிறைவேற்றி காட்டல, நான் உண்மையான ஆம்பளையே கிடையாது. தெரிஞ்சுக்குங்க. என்னமோ பேச வந்துட்டாங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஐசியூக்கு மாத்தியாச்சு. நீங்க போய் குழந்தைய பார்க்கலாம். டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சீக்கிரம் வா 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 சீக்கிரம். நானும் வரேன். எதுக்கு வர்றீங்க? எங்க? குழந்தைய ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போறேன். எங்க குழந்தைய உங்க மூஞ்சில நாங்க காட்ட தயாரா இல்ல. உங்க மூஞ்சில முடிச்சா பாவம். முதல்ல வெளியே போங்க. போங்க இங்க இருந்து. இங்க வாங்க. நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொன்னாங்க. எங்க எங்க கிருஷ்ணா வந்து வாமா கிருஷ்ணா. என்னங்க, குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆக்சிஜன்லாம் வச்சிருக்காங்க? அது ஒரு 12 மணி நேரம் இப்படி தான் இருக்கணுமா. அப்புறம் திருப்பி நார்மலுக்கு வந்துருமா. நேஹாக்கு சீக்கிரம் குணமானா இவ பேர்ல அம்மனுக்கு வெள்ளியில பொம்மை செஞ்சு போடுறதா வேண்டியிருக்கேன். ரெடி பண்ணியும் வச்சுட்டேன். கிருஷ்ணா, உனக்கு எவ்வளவு பெரிய மனசுமா. நாங்க எப்படிலாம் உன்னையும் உங்க அம்மாவையும் பத்தி பேசியிருக்கோம், அவமானப்படுத்தியிருக்கோம். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம சரியான நேரத்துல வந்து என் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கேமா. நீ எங்களுக்கு இனிமே கடவுள் மாதிரி. ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நான் சாதாரண மனுஷி. என்ன போய் கடவுள் அது இதுன்னு சொல்லி. நீங்க அந்த கடவுள்கிட்ட வேண்ட வேண்டுதலுக்கு பலனா கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவா என்ன அனுப்பி வச்சாருன்னு நினைச்சுக்கோங்க. நீ 1000 தான் சொல்லுமா. கூட பிறந்த அண்ணனே எங்களை கை விட்டுட்டான். எனக்குன்னு யாருமே இல்லைன்னு அம்பவும் தவிச்சிட்டு இருந்த நேரத்துல தான் நீ வந்து ஆபத் பாந்தவனா நின்னியே. உன்னை என்னால எப்படிமா மறக்க முடியும்? நீங்க எல்லாருமே எங்க அம்மாவை பார்த்த மாதிரி என்னையும் எதிரியா தான் பாத்தீங்க. ஆனா நான் எப்பவுமே உங்க யாரையும் அப்படி பார்த்ததே இல்லை.
எங்க அம்மா இருந்தப்போ எனக்கு எல்லாமே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் தான் சொன்னேன்னு எனக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா உங்க கூட சேர்றதுக்குன்னு பல நாள் தவிச்சிருக்கேன். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நீ எங்க மேல பாசமா தான் இருந்தியா? நாங்க தான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டோமா? ஆமா சித்தி. சித்தி அப்படின்னு உங்களை கூப்பிடலாமா? என்னம்மா இது இப்படி கேட்டுட்டு நீ இப்படி திடீர்னு வந்து என்ன கூப்பிட்டதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இப்படி ஒரு பாசமான பொண்ணை இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டுமேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குமா கிருஷ்ணா? அதான் நான் வந்துட்டேன்னு சித்தப்பா. நேஹா என் தங்கச்சி. அவளுக்கு ஒண்ணுனா என் சொத்து பூரா அழிஞ்சாலும் நான் விட மாட்டேன். எனக்கு இப்ப சித்தப்பா சித்தி தங்க எல்லாருமே கிடைச்சாச்சு. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உன்னால இப்ப நாங்களும் தாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக்கிக்க நீங்க ஒண்ணு பண்ணணும் சித்தப்பா. அதுக்கு நாங்க என்னமா செய்யணுங்கிற? நம்மெல்லாம் ஒரே இடத்துல இருந்தா என்ன? இது பாருங்க சித்தி, நான் இருக்கும்போது நீங்க ஏன் தனியா கஷ்டப்படணும்? நீங்க இருக்கிற மாந்தோப்பு காலனில எப்பவும் கொசு தரல, டிரைனேஜ் ப்ராப்ளம். அதான் மாளிகை மாதிரி எல்லா வசதியும் இருக்கிற என் வீட்டுக்கு வந்துருங்களேன். வரீங்களா? நீ சொல்றது கேட்கறதுக்கு நல்லாதாமா இருக்கு. ஆனா நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஏற்கனவே அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு இப்ப நாங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால டைம் எடுத்து யோசிங்க. நீங்க என் கூட இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ இப்படி வாங்கன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறோமே. நல்லது சித்தி. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இனிமே உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம், உங்க துக்கம் ஏன் துக்கம். உங்க நண்பன் எனக்கும் நண்பன், உங்க எதிரி எனக்கும் எதிரி. என் தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்கங்க சித்தி. நான் வரேன் சித்தி. சரிம்மா. பாட்டி, நானும் இன்னைக்கு சமையல் பண்ண போறேன். நீ சமைக்க போறியா? ஆமா. 2 பொம்பளை சேர்ந்து சமையல் பண்ணா சமையலா இருக்காது. சரி, முதல்ல சமையல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன், அப்புறமா ப்ரமோட் ஆயி சமையல் அது பண்றேன். சரி, உனக்கு பழக்கம் இல்லாத வேலையை ஏன் செய்யற? நான் பாத்துக்கிறேன் வீடு. அப்ப நான் எப்பதான் கத்துக்கிறது? ம், பெரியவங்கள ஒரு டயலாக் சொல்லுவீங்களே, அப்புறம் போற இடத்துல எப்படி குப்பை கொட்டுவேன்னு. அதான் இங்கேயே பிராக்டிஸ் பண்ணிக்கலான்னு. உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா. என்ன இருந்தாலும் ஆம்பளைங்களோட சராசரி ஆசை பொண்டாட்டி கையால சமைச்சதை சாப்பிடணுங்கிறது தானே. என்னம்மா நீ வழக்கத்தை பத்தியே பேசிட்டு இருக்க? என்ன யாரையாவது உன் மனசுல வச்சிட்டு இருக்கியா? ச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி. ஓ, என்னை பத்தி உனக்கு தெரியாது. என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் எந்த பந்த பாசத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். சும்மா நீ என்ன சொல்றன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு. ம். வாங்க சித்தப்பா, வாங்க சித்தி, வாங்க வாங்க. எப்படி இருக்க கிருஷ்ணா? நல்லா இருக்கீங்களா சித்தப்பா? நல்லா இருக்கம்மா. வாங்க உட்காருங்க. உட்காருங்க சித்தி. குடும்பம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? இல்லம்மா, முத தடவை வீட்டுக்கு வர்றோம், அதான். நேகா கூட்டிட்டு வரலையா? நேகாவை வெயில் எல்லாம் அலையக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதனால வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம். அதுவும் நல்லதுதான். எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்? நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் என் குழந்தைய உயிரோடவே பார்த்திருக்க முடியாது.
எங்க குடும்பமே எங்களை நிர்கதியா தவிக்க விட்டுட்டாங்க. எந்த ஆதரவும் இல்லாம நடு தெருவுல நாங்க தத்தளிச்சிட்டு இருந்தோம். அது மட்டும் போதாதுன்னு நான் 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருந்தா. அந்த நேரத்துல கடவுள் மாதிரி வந்து நீ அவளை காப்பாத்தி கொடுத்திருக்க. அப்படி பார்க்கும்போது உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கை எடுத்து கும்பிட்டாலும் தப்பே ஐயோ, இல்லம்மா. என்ன சித்தி இது? பெரியவங்க நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. என்னம்மா பெரியவன் சின்னவன்? பணம் நிறைய இருந்தா பெரியவன், பணமே இல்லைன்னா அவன் சின்னவன், அவ்வளவுதான். இல்ல சித்தப்பா, பணம் எல்லாத்தையும் கொடுத்துறாது. இப்போ நேஹாவுக்கு பணம் இல்லைனாலும் அப்பா அம்மாவோட அன்பு இருக்கு, அரவணைப்பு இருக்கு. ஆனா எனக்கு எல்லாம் இருந்தும் சின்ன வயசுல இருந்து அப்பாவோட அன்பு என்னன்னு தெரியாம வளர்ந்தவனா. அந்த வகையில பார்த்தா நானும் ஒண்ணு இல்லாதவதான். அட என்னம்மா நீ? உங்க அப்பா கூட இல்லைன்னா என்னம்மா? சித்தப்பா நான் இருக்கம்மா. இனிமே உன் நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நான் உன் கூட இருக்கம்மா. உன்னோட ஆசைதாம்மா என்னோட ஆசையும், உன்னோட லட்சியம் தாம்மா எங்களோட லட்சியமும். உனக்காக என் உயிரையே கொடுப்பம்மா. ரொம்ப நன்றி சித்தப்பா. ஆ. இந்த வார்த்தை எனக்கு போதும். அம்மா இல்ல, அப்பா உயிரோடு இருந்தும் என் கூட இல்ல. இந்த நேரத்துல உங்க அன்பு கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். என் லட்சியத்தை நோக்கி நான் முன்னேறிட்டு இருக்கும் போது எனக்கு இன்னொரு அப்பா கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்க மாட்டேங்குது. சந்தோஷத்திலே இருந்துட்டா வலி மறந்து போயிடும் பாட்டி. எனக்கு ஏற்பட்ட வலி அங்கேயும் ஏற்படுத்தணும். அப்பதான் என் மனசு ஆறும். இது ஆறாத காயம் பாட்டி. சித்தப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா. அம்மாவோட ஞாபகத்தமா கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? கண்டிப்பாமா. நீ எங்களுக்கு பண்ணிருக்கிற உதவிக்கு காலம் பூரா நாங்க 2 பேரும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோமா. நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுமா, நாங்க 2 பேரும் உடனே செய்யறோம். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் உடனே டிக்கெட் புக் பண்ணிடுவா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுமா. நீங்க முதல்ல போங்க, நான் பின்னால வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்க சித்தப்பா. அப்போ நாங்க கிளம்புறோமா? என்ன இல்ல, அவசியம்? வீட்ல நேஹா தனியா இருப்பா. அவளுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு நாங்க ஆமா. அப்படியே கிளம்புறோம். சித்தி, மருந்து மாத்திரை வாங்குறதுக்கெல்லாம் பணம் ஏதாவது வேணுமா? ஐயோ, நீ கொடுத்ததுனால தானம்மா நாங்க இன்னைக்கு இப்படி இருக்கோம். எதுவும் வேண்டாம், நாங்க வரோம். சரி. சாப்பிட்டு வரோங்க. போங்கம்மா. இல்லம்மா பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் இல்லைங்க, சாப்பிட்டுக்கலாம். நேரம் ஆச்சு, நாங்க குழந்தை தனியா கிளம்புறோம். இருப்பா. வரேன் வரேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா. வாங்க சித்தப்பா. வரேம்மா. வரோங்க. என் குடும்பத்தை எந்த அளவுக்கு சந்தி சிரிக்க வச்சீங்களோ அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை பிரிச்சு உங்களையும் சந்தி சிரிக்க வைப்பேன். அப்படி இல்லைன்னா ராஜேஸ்வரிக்கு பிறந்த கிருஷ்ணா நான் இல்லை. அம்மா, நீங்க நினைச்ச மாதிரி உங்க கனவு பலிக்கும். இது உங்க மேல சத்தியம்.